Hi, NCRT Grade 11, Chapter 4, Chemical Kinetics உடைய book back answers பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.6. Write the favorable factors for the formation of ionic bond. ஒரு ionic bond form ஆகிறதுக்கு என்னென்ன factors இருக்கணும்? First, formation of ionic bond எப்படி நடக்கும்? By transfer of one or more electrons from one atom to the another atom. So, இதுதான் first இதோட definition. So, ionic bond formation mainly depends on another ease which a neutral atom can lose or gain electrons. So, அப்போ இந்த ionic bond எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் ஈஸியாக லூஸ் ஆகுது அண்ட் எலக்ட்ரான் ஈஸியாக கெயின் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸ் சேர்றதுல தான் இருக்குது ரைட்டா. ஏன்னா எலக்ட்ரான் ஒன்று லூஸும் அண்ட் கெயின் ரெண்டுமே நடக்கணும். அண்ட் த பாண்ட் ஃபார்மேஷன் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ லாட்டிஸ் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி இருக்கும் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கும் ரைட். ஸோ அயனிக் பாண்ட் வில் பி ஃபார்ம்டு மோர் ஈஸிலி பிட்வீன் எலமெண்ட்ஸ் வித் கம்பேரிட்டிவ்லி லோ அயனைசேஷன் எனர்ஜி. அண்ட் லோ அயனைசேஷன் என்தால்பி இருக்கும்போது நேரம் நமக்கு ஈஸியாக அது கேட்டையானா மாறிடும். அண்ட் அதே மாதிரி வித் கம்பேரிட்டிவ்லி ஹை நெகட்டிவ் வேல்யூ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அப்போ நெகட்டிவ் வேல்யூ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி நமக்கு ஹை வேல்யூவாக இருக்கும்போது ஈஸியாக ஆனயான் ஃபார்ம் ஆயிரும். அப்போ ஈஸியாக கேட்டையானும் ஆனயானும் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அயானிக் பாண்ட் உள்ள ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுதான் அது ஃபேக்டர்ஸ், ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ் ஃபார் த அயானிக் பாண்ட் ஃபார்மேஷன். அப்போ எப்படி இருக்கணும், ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்டும் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் நான் மெட்டலும் ஜாயின் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், கெமிக்கல் பாண்டிங்கில் அயானிக் பாண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும் ரைட். தேங்க்யூ.